இன்னிக்கு நான் ஒரு அருமையான கதையை கொண்டு வந்து இருக்கேன். மறக்காம கதையை முழுவதுமாக கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் பெயர் ராஜா. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். என் வயது 24. என்னுடைய கிடபரை ரொம்ப ஸ்ட்ராங். நான் பலமுறை இரவில் சம்பவம் பண்ற படம் பார்ப்பேன். எனக்கு குகையில் இருந்து சுண்ணாம்பு அடிப்பது பிடிக்கும். சரி, வாங்க கதைக்கு வருவோம். இந்த கதையின் அழகி பெயர் தேவி. வயசு 35. குண்டாக இருப்பாள். பார்க்கும் போதே அவளை சம்பவம் பண்ணணும் போல இருக்கும். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை பார்த்து பலமுறை சுண்ணாம்பு அடித்து இருக்கேன். நான் அவள் பக்கத்து வீடு தான். என் வீட்டில் இருந்து பார்த்தால் அவள் வீடு தெரியும். அவள் எனக்கு அத்தை முறை வரும். அவளுக்கு குழந்தை எதுவும் இல்லை. காரணம், அவள் கணவன் ஒரு குடிகாரன். தினமும் அவளை இரவு நேரங்களில் குடித்துவிட்டு அடிப்பான். அதை என் வீட்டில் என் அம்மாவிடம் பலமுறை கூறி அழுவாள். அதை நான் கேட்டிருக்கேன். அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவோம். இட்லி நல்லா இருக்கும். அவள் என் வீட்டிற்கு அடிக்கடி வருவாள். என் அம்மாவிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டு செல்வாள். நான் பணியை முடித்துவிட்டு வரும் போது அவள் என்னிடம் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்வாள். நானும் வாங்கி கொண்டு வருவேன். என் விடுமுறை நாட்களில் அவளுக்கு நிறைய உதவிகளை செய்வேன். ஒரு நாள் யதார்த்தமாக அவள் அறையை பார்த்தேன். அப்போது அவள் அங்கு இருந்தாள். நான் அவளை பார்த்து சுண்ணாம்பு அடித்து விட்டேன். நான் பார்ப்பதை அவள் பார்த்து விட்டாள். ஆனால் என்னை பார்த்து கண்டுகொள்ளவில்லை. 30 நிமிடம் கழித்து அவள் புடவையில் வந்தாள். சற்று நொண்டி நொண்டி என் வீட்டிற்கு வந்தாள். அவள் வந்து என்னிடம் அம்மா எங்கன்னு கேட்டாள். நான் கடைக்கு போயிட்டாங்க, என்னன்னு சொல்லுக அப்படின்னு கேட்டேன். அவள் அது ஒன்றும் இல்லை, நான் குளிக்கும் போது தவறி கீழே விழுந்தது விட்டேன். இடுப்பு சுளுக்கி இருக்கும் போல வலியா இருக்கு. அதான் சுளுக்கு எடுக்க வந்தேன். நான் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதற்கு கால் வழுக்கி விட்டு விழுந்திட்டேன் என்றாள். நான் மாமா இல்லையா கேட்டேன். அவள் இல்லை, அதான் அம்மா கிட்ட சுளுக்கு எடுக்க வந்தேன். அவள் வலியில் துடிப்பதை பார்த்து என் மனம் கலங்கியது. அவளிடம் நான் வேண்டுமானால் உனக்கு சுளுக்கு எடுக்கட்டா என்றேன். அவள் உனக்கு சுளுக்கு எடுக்க தெரியுமா உனக்கு கேட்டாள். நான் ஏதோ தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவள் சரி அப்படின்னு சொல்லி சுளுக்கு எடுக்க சொன்னாள். அவளிடம் வலி எங்கன்னு கேட்டேன். என்னுடைய காலில் வலி என்று சொன்னாள். நானும் சுளுக்கு எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய கிடப்பாரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழித்து வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏதோ இப்போ பரவாயில்லை என்று கூறிவிட்டு அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து அவளிடம் இருந்து போன் வந்தது. நான் வீட்டிற்கு போனேன். அவள் கதவை திறந்தாள். உள்ள சென்று வலி எப்படி இருக்கு கேட்டேன். இப்போ வலி இல்லை என்று சொன்னாள். நான் சரி, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க கேட்டேன். அவள் தண்ணி டேங்க் சரி செய்ய முடியுமா என்று கேட்டேன். நான் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். அவள் நீ பாரு, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் சொல்லிட்டு போனாள். பிறகு தண்ணி டேங்க் சரி செய்துவிட்டு வந்தேன். அவள் என்ன வேலை முடிந்ததா என்று கேட்டாள். அது சவேர் பைப் லூஸாக இருந்துச்சு, நான் டைட் செய்துவிட்டேன், இனி ப்ராப்ளம் வராது என்று சொன்னேன். சரி அப்படின்னு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது அவள் பற்றி ஞாபகம் எனக்கு வந்தது. நான் என்னுடைய கிடப்பாரையை எடுத்து சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருப்பேன். அப்போது அவள் என் வீட்டிற்கு வருவதை நான் கவனிக்கவில்லை. நான் சுண்ணாம்பு அடிப்பதை பார்த்தது விட்டு சென்று விட்டாள். மறுநாள் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரேன், வர 2-3 நாள் ஆகும், அது வரைக்கும் வீட்டில் பார்த்துக்கொள் என்று கூறி கிளம்பிட்டாங்க. அப்போ எனக்கு டேய் ராஜா இங்க வா அப்படின்னு சத்தம் கேட்டது. அது யாருன்னு ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவள் என் தேவி தான். நான் பதட்டத்தில் போனை வீட்டில் வைத்து விட்டு ஓடி போய் என்னன்னு கேட்டேன். அவள் அதற்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே ஆஃப் ஆகிருச்சு. கொஞ்சம் என்னன்னு பாருன்னு சொன்னா. நான் மாமா இல்லையான்னு கேட்டேன். அவன் இல்ல, ஏதோ வேலை இருக்கு சொல்லி வர 1 மாசம் ஆகும் சொல்லிட்டு போயிட்டான். சரின்னு சொல்லி நான் பார்த்துட்டு டிவிக்கு காசு முடிச்சு போச்சு, அதான் படம் வரல சொன்னேன். சரி, நான் போய் ஃபோன் கொண்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே கொஞ்சம் வீட்டு வேலையை முடித்து விட்டு இரவு அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் கதவை திறந்தாள். அப்பொழுது எனக்கு இன்று சம்பவம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. நான் உள்ள போனேன். என்னை எப்ப பார்த்தாலும் ஃபோன் லையே இருக்க அப்படின்னு கேட்டால் நான் ஒன்னு இல்லன்னு சொல்லி மலிப்பினேன்.
அவ எனக்கு தெரியும் டா, நீ தினம் என்ன பண்ற, நீ சுண்ணாம்பு அடிக்கிறது தெரியும் அப்படின்னு சொன்ன. எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் அவ கிட்ட சாரி அத்தை, இனிமே இப்படி சுண்ணாம்பு அடிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதேன். டேய் எல்லாரும் சுண்ணாம்பு அடிக்கிறது தான் என்று அழாதா அப்படின்னு சொன்ன. அவ சரி இரு டீ போட்டு வரேன் நீ உட்காரு சொல்லிட்டு போனா. அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவ பேசிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட நான் தயங்கியபடி கேட்டேன், ஏன் அத்தை உனக்கு சம்பவம் பண்ண பிடிக்காத? அதுக்கு அவ கலங்கியபடி, உன் மாமனுக்கு குடிச்சு குடிச்சு சுண்ணாம்பு இல்லடா, அதும் இல்லமா என்ன டெய்லி போட்டு அடிக்கிறாரு சொல்லி அழுதாள். நான் அவளை ஆறுதல் படுத்தினேன். டீ குடிச்சு முடிச்சிட்டு அவ ஏன் கிட்ட டீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா. நான் என்னைக்கும் இல்லமா, டீ புதுசா டேஸ்டா இருந்துச்சு சொன்னேன். அவ சிரித்தபடி, அது உனக்கு பிடித்தது தான், நான் என்னன்னு கேட்டேன். அவ டேய் அதுல என்னுடைய சுண்ணாம்பு விட்டேன் என்று சொன்னாள். எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சரி இன்னிக்கு சம்பவம் பண்ணலாம் என்று நினைத்தேன். சரி என்று வாட சுண்ணாம்பு அடிக்கலாமா என்றாள். அன்று நானும் அத்தையும் சுண்ணாம்பு அடித்தோம். அன்று மட்டும் நாங்க 3 முறை சம்பவம் செய்தேன். டேய் நானும் உங்க மாமாவும் வேறவொரு ஊருக்கு போக போறோம் டா, இனி நாம சுண்ணாம்பு அடிக்க முடியாது. கவலைப்படாத டா, ஊருக்கு நான் வரேன், அப்ப நாம சுண்ணாம்பு அடிப்போம், அது வரைக்கும் நீ தனியா சுண்ணாம்பு அடி என்று சொன்னாள். எனக்கு வருத்தமாக இருந்தது. அவள் கவலைப்படாத, சீக்கிரம் 1 மாசம் போயிடும் என்று சொல்லி ஆறுதல் சொன்னாள். கிடைக்கும் நேரத்தில் வீடியோ கால் செய்து நாங்கள் சுண்ணாம்பு அடித்தோம். இக்கதை பற்றிய கருத்துக்களை கூறவும். நன்றி.